உலகின் மிகச்சிறந்த நரம்பியல் நிபுணர் மற்றும் மனநல மருத்துவர் ஹாரி சி சாலமன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1889 அக்டோபர் 25 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நெப்ராஸ்காவுடைய ஆடம்ஸ் கவுண்டியில் இருக்கிற ஹேஸ்டிங்ஸில் பிறக்கிறார் ஹாரி சி சாலமன். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஹாரி சி சாலமன் பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நெப்ராஸ்காவுடைய ஆடம்ஸ் கவுண்டியில் இருக்கிற ஹேஸ்டிங்ஸில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலிஸுக்கு இடம் பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கு தான் ஹாரி சி சாலமன் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1894 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஹாரி சி சாலமனுக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஹாரி சி சாலமன் அக்டோபரில் பிறந்திருந்தனால 1894 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஹாரி சி சாலமனுக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த லாஸ் ஏஞ்சலிஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ஹாரி சி சாலமன் இவருடைய பிரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து எல்லா பாடங்களையுமே ரொம்ப நல்லா புரிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்டாக ஹாரி சி சாலமன் இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1899 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ஹாரி சி சாலமன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே லாஸ் ஏஞ்சலிஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ஹாரி சி சாலமன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில், அதாவது அறிவியல் பாடங்களில் ஹாரி சி சாலமன் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதில் குறிப்பாக பயாலஜி உயிரியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், இந்த 2 பாடங்களை ரொம்ப நல்லாவே ஈடுபாடோட ஹாரி சி சாலமன் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1906 ஆண்டோட ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ஹாரி சி சாலமன் இவருடைய ஹையர் எஜுகேஷனையும் அந்த லாஸ் ஏஞ்சலிஸ் ஹை ஸ்கூலில் இருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ஹாரி சி சாலமனை அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இவருடைய அப்பா இந்த கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலிஸில் இருந்து அதே கலிஃபோர்னியாவில் இருக்கிற பெர்க்லிக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லி அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லியில் ஜாயின் பண்ணி 1906 ஆண்டிலிருந்து ஹாரி சி சாலமன் பிஎஸ்சி, அந்த பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த சமயம் ஃபிசிக்ஸ், இந்த பயாலஜி, அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, அதாவது உயிரியல் வேதியியல், இந்த 2 பாடங்களை தான் ஹாரி சி சாலமன் மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படித்து வந்தாங்க. அந்த சமயம்லாம் இந்த பயாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த 2 பாடங்களும் பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ இவர் பிஏ தான் படித்து வந்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தை அது ஒப்பிட்டு பார்க்கும்போது அது பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் தான். ஸோ அதை இவர் படித்து வந்தாங்க. இந்த நிலையில் தான் ஹாரி சி சாலமனுக்கு மெடிசன் படித்து ஒரு ஃபிசிஷியன், மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் ஏற்படுது. இதுக்கப்புறம் 1910 ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 20-21 வயதில் ஹாரி சி சாலமன் இவருடைய பிஎஸ்சி டிகிரியை அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லியிலேருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ஹாரி சி சாலமன் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற பெர்க்லியிலேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் 1910 ஆண்டு இவரை சேர்த்துடுறாங்க. இது அதே மேசச்சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜ், அங்கே இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அதனுடைய ஒரு மெடிக்கல் ஸ்கூல் தான் பாஸ்டனில் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு இருக்குது. ஸோ அங்கே இவர் ஜாயின் பண்ணி 1910 ஆண்டிலிருந்து ஹாரி சி சாலமன் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மெடிக்கல் கரிக்குலமாக, அதாவது மருத்துவ பாடத்திட்டங்களா ஹாரி சி சாலமன் சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, ஃபிசியாலஜி உடலியல், அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை தான் ஹாரி சி சாலமன் படித்து வந்தாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1912 ஆண்டு ஹாரி சி சாலமனுக்கு மெல்ல மெல்ல மனநல மருத்துவத்திலையும் நரம்பியல்லையும் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால் இந்த 1912 ஆண்டிலிருந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அங்கே ஹாரி சி சாலமன் நியூராலஜி நரம்பியல், சைக்கியாட்ரி மனநல மருத்துவம் இந்த 2 பாடங்களை கூட மருத்துவ கல்வியின் போது படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் அந்த
அந்த பாஸ்டன்லேயே வந்து ஸ்டேட் லூனட்டிக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து மனநல மருத்துவமனை, ஒரு மனநல மருத்துவமனை. அங்கே ஹாரி சி சாலமன் வந்து நியூராலஜி, சைக்காட்ரி இந்த 2 பாடங்களுடைய ட்ரைனிங்கையும் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அதே பாஸ்டனில் பாஸ்டன் சைக்கோபேத்திக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு மனநல மருத்துவமனையானது 1912ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஹாரி சி சாலமன் தொடர்ந்து இவருடைய மருத்துவ கல்வியை படித்து 1914ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 24-25 வயதில் ஹாரி சி சாலமன் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. இப்போ இவர் MD டிகிரி முடித்த உடனடியாக ஹாரி சி சாலமன் வந்து ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுதான் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஹாரி சி சாலமன் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். அது ரெசிடென்சி அப்படின்றது. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப், ரெசிடென்சி இந்த 2யுமே கம்ப்ளீட் பண்ணாதான் ஹாரி சி சாலமன் வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். ஸோ இதுக்காக அந்த 1914ஆம் ஆண்டு இவர் வந்து பாஸ்டன் சைக்கோபேத்திக் ஹாஸ்பிட்டலில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது அந்த 1914 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1912ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட அந்த பாஸ்டன் சைக்கோபேத்திக் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மனநோயாளிகளுக்கு உண்டான மருத்துவமனையில் தான் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா இவருக்கு ஒரு நியூராலஜிஸ்ட், அதே மாதிரி சைக்காட்ரிஸ்ட், அதாவது நரம்பியல் நிபுணர் மற்றும் மனநல மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த விருப்பம் தான் இருந்தது. இதனால் அங்கே ஜாயின் பண்ணி அங்கே வந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை ஹாரி சி சாலமன் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து எல்மர் அப்படின்னு சொல்லி, அதாவது எல்மர் NS சவுத்தார்ட் அப்படின்னு ஒரு மருத்துவர், ஒரு மனநல மருத்துவர் வந்து இருந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே தான் இவர் நரம்பியல், மனநல மருத்துவம் இந்த 2துலேயுமே இன்டர்ன்ஷிப்பும் ரெசிடென்சியையும் ஹாரி சி சாலமன் வந்து பண்ண தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து 1914ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அதாவது முதல் உலக போரானது தொடங்கிறது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. ஹாரி சி சாலமன் தொடர்ந்து இவருடைய இன்டர்ன்ஷிப் 1915ஆம் ஆண்டும் 1916ஆம் ஆண்டு ரெசிடென்சியையும் ஹாரி சி சாலமன் வந்து முடிச்சுட்டு அந்த பாஸ்டன் சைக்கோபேத்திக் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் ஒரு அசிஸ்டன்ட் பிசிஷியன், உதவி மருத்துவராகவும் ஜாயின் பண்ணிடுறாங்க. இந்த நிலையில தான் அதே 1916 ஜூன் 27 அன்னைக்கு இவருடைய 26 வயதில் ஹாரி சி சாலமன் வந்து மெய்டா ஹெர்மன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மெய்டா ஹெர்மன் அப்படின்றவங்க வந்து ஒரு சோசியல் ஒர்க்கராக இருந்தாங்க. குறிப்பாக அந்த பாஸ்டன் சைக்கோபேத்திக் ஹாஸ்பிட்டலில் அவங்களும் வந்து பணிபுரிய தொடங்கியிருந்தாங்க. மனநல மருத்துவத்தில் சைக்காட்ரியில் அவங்க ஒரு சோசியல் ஒர்க்கராக இருந்தாங்க. ஸோ அவங்கள 1916 ஜூன் 27 அன்னைக்கு இவருடைய 26 வயதில் ஹாரி சி சாலமன் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஹாரி சி சாலமனுக்கும் இவருடைய மனைவியான மெய்டா ஹெர்மன் சாலமன், இவங்க 2 பேருக்குமே, அதாவது ஹாரி சி சாலமனுக்கும் இவருடைய மனைவியான மெய்டா ஹெர்மன் சாலமனுக்கும் 4 குழந்தைகள் பிறந்தது. இது ஹாரி சி சாலமனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் அந்த எல்மர் NS சவுத்தார்ட் அப்படின்ற மனநல மருத்துவர் அவர் கூட இணைஞ்சு நியூரோசெஃபிலஸ் குறித்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நியூரோசெஃபிலஸ் அப்படின்றது வந்து ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை பாதிக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். குறிப்பாக இப்போ சிஃபிலஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சிஃபிலஸ் அப்படின்னா செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், அது வந்து செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், STD அப்படின்னு அழைக்கப்படும். எப்படின்னா என்னென்னா இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் சிஃபிலஸ் அப்படின்றது. தவறாக செக்ஸ் வச்சுக்கிறதன் மூலமாக, தவறாக வந்து உடல் உறவு கொள்றதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு தொற்று பாதிப்பு தான் இந்த சிஃபிலஸ் அப்படின்றது. இந்த சிஃபிலஸ் அப்படின்றது வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்சியரி அப்படின்னா அதனுடைய சிம்டம்ஸ் மாறுபட்டு பெரிய பாதிப்புகளை கூட ஏற்படுத்தும். அந்த சிஃபிலஸ் அப்படின்ற அந்த ஒரு நோய் வந்து மைய நரம்பு மண்டலத்தை பாதிச்சுது அப்படின்னா அதுதான் வந்து நியூரோசிஃபிலஸ் அப்படின்றது. ஸோ அதாவது சிஃபிலஸ் அப்படின்றது செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். அந்த சிஃபிலஸ் வந்து ரொம்ப தீவிரம் அடைஞ்சு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மைய நரம்பு மண்டலத்தை பாதிச்சா அதுதான் நியூரோசிஃபிலஸ் அப்படின்ற கண்டிஷன். ஸோ அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படுறது, அதை எப்படி கண்டறிகிறது, அதே மாதிரி அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது, இதில் தான் அந்த எல்மர் NS சவுத்தார்டும் இவரும், அதாவது
ஹாரி சி சாலமனும் ரிசர்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 137 பேஷண்ட்ஸோடைய வரலாறை இவங்க வந்து எடுத்தாங்க. எப்படிலாம் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க, எப்படி அதை கண்டறியப்பட்டு அவங்களுக்கு சிகிச்சைலாம் வழங்கப்பட்டது, அது சரிதானா அப்படின்னு சொல்லிலாம் அதை வந்து ஆய்வு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா 1917ஆம் ஆண்டு ஹாரி சி சாலமனும் அந்த எல்மர் என்எஸ் அவுத்தாட் இவங்க 2 பேருமே அதான் நியூரோசெஃபிலிஸ் மாடர்ன் சிஸ்டமேட்டிக் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரெசன்டட் இன் 137 கேஸ் ஹிஸ்ட்ரிஸ் அப்படின்ற டைட்டிலில் 1917ஆம் ஆண்டு இவங்க 2 பேரும் அந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்கை எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த 1917ஆம் ஆண்டு தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி பேஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ஃப்ரான்ஸில் வந்து இருந்தது. ஸோ அது வந்து இவங்களுடைய படைப்பிரிவு தான். அதாவது இங்கிலாந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாங்க. அதே மாதிரி ஜெர்மனி, அதுக்கப்புறம் சில நாடுகள் எல்லாம் அதர் சைடு இருந்தாங்க. ஸோ ஃப்ரான்ஸுக்கு வந்து இவர் வந்து அனுப்பப்பட்டாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து. அங்கே இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி பேஸ் ஹாஸ்பிட்டலில் ஹாரி சி சாலமன் வந்து ஒரு ஃபிசிஷியனாக வந்து ஒர்க் பண்ணாங்க. அதாவது அந்த போரில் ஈடுபடும் போது இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த மாதிரி மருத்துவமனைகள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தரப்பில் இருந்து. ஸோ அப்பேற்பட்ட ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி பேஸ் ஹாஸ்பிட்டலில் தான் ஹாரி சி சாலமன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இவருடைய பணி வந்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மனநல பிரச்சனைகள், குறிப்பாக வந்து போர்லேயே தொடர்ந்து ஈடுபட்டு வந்தால் மனதளவில் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு மனதளவில் சிகிச்சை கொடுக்கறதுக்கு தான் ஹாரி சி சாலமன் அனுப்பப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1918ஆம் ஆண்டு இந்த முதல் உலகப் போரானது முடிவடைஞ்சிருது. 1918ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் முடிவடைஞ்சாலும் 1919ஆம் ஆண்டு தான் ஆர்மி, நேவி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்னு எல்லாமே டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ 1919ஆம் ஆண்டு தான் ஹாரி சி சாலமன் வந்து ஃப்ரான்ஸில் இருந்து மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் 1920கள் காலகட்டத்தில் பாஸ்டன் சைக்கோபேத்திக் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபுல் ஃபிசிஷியன், ஒரு முழு மருத்துவராகவே பணியாற்ற தொடங்கினாங்க. இதுக்கப்புறமா ஹாரி சி சாலமனுடைய மனைவி வந்து சைக்காட்ரியில் ஒரு சோசியல் ஒர்க்கராக இருந்தனால அவங்க கூட சேர்ந்து இந்த சிஃபிலிஸ் அது எப்படிலாம் பாதிக்குது, அது வந்து இன்னசென்ட் மத்தியில், அதாவது ரொம்ப கள்ளங்கப்படமாக எந்த விவரமும் தெரியாமல் இருக்கக்கூடியவங்க மத்தியில் அந்த சிஃபிலிஸ் வந்து எப்படி பரவுது, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, இப்படிலாம் குறித்து இவங்க 2 பேரும், அதாவது ஹாரி சி சாலமன் இவருடைய மனைவியான மெய்டா ஹெர்மன் சாலமன், இவங்க 2 பேரும் ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ஒரு ஒர்க்கை 1922ஆம் ஆண்டு சிஃபிலிஸ் ஆஃப் த இன்னசென்ட் அப்படின்ற அந்த டைட்டிலில் 1922 வெளியிட்டாங்க. அதனுடைய ஃபுல் டைட்டில் வந்து சிஃபிலிஸ் ஆஃப் த இன்னசென்ட், எ ஸ்டடி ஆஃப் தி சோசியல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சிஃபிலிஸ் ஆன் தி ஃபேமிலி அண்ட் த கம்யூனிட்டி அப்படின்னு அர்த்தம். இது 1922 ஹாரி சி சாலமன் மெய்டா ஹெர்மன் சாலமன் அப்படின்ற இவருடைய மனைவி கூட இணைஞ்சு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 1922க்கு பிறகு ஹாரி சி சாலமன் வந்து இவர் படித்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல், அங்கே இவர் ஒரு இன்ஸ்ட்ரக்டர், கற்பிப்பாளராக வந்து நியமிக்கப்படுறாங்க சைக்கியாட்ரி டிபார்ட்மெண்ட்டில், அதாவது மனநல மருத்துவ துறையில் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு கற்பிப்பாளராக இன்ஸ்ட்ரக்டராக நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1925க்கு பிறகு ஹாரி சி சாலமன் வந்து அங்கே ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு உதவி பேராசிரியர் அப்படின்ற அந்த பொறுப்புக்கு வந்து ஹாரி சி சாலமன் வந்து பதவி உயர்வை பெற்றாங்க. இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் நேஷனல் ரிசர்ச் கவுன்சில், அதுக்கப்புறமா வந்து இன்னும் கூடுதலாக வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி இன்னும் கூடுதலாக வந்து இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இவர் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாகவும், அதாவது ஆலோசகராகவும் இவர் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1928ஆம் ஆண்டு ஹாரி சி சாலமன் வந்து அமெரிக்கன் நியூரலாஜிக்கல் இந்த 1928ஆம் ஆண்டு பாஸ்டன் சொசைட்டி ஆஃப் நியூராலஜி அண்ட் சைக்காட்ரி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக நியமிக்கப்பட்டாங்க. அந்த பதவியில் 1929 வரைக்கும் ஹாரி சி சாலமன் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1930கள் காலகட்டத்தில் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரியோடைய ஒரு சேராகவும் நியமிக்கப்படுறாங்க. சேர்னாலும் ப்ரொஃபஸர்னாலும் ஒன்று தான். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு ப்ரொஃபஸராக, அதாவது உதவி பேராசிரியர்லேருந்து பேராசிரியர் அப்படின்ற பதவி உயர்வை பெறாங்க. ஸோ ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காட்ரி, மனநல மருத்துவ பேராசிரியர் அப்படின்ற பதவியை 1930கள் காலகட்டத்தில் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரியில் ஹாரி சி சாலமன் வந்து பெறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஹாரி சி சாலமன் வந்து சில
சில முக்கியமான முன்மொழிவுகளை கொடுத்தாங்க. குறிப்பாக வந்து பெரிய பெரிய மனநல மருத்துவமனைகள் அதில் நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு ஹாரி சி சாலமன் வந்து இவருடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுக்க தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் ஹாரி சி சாலமன் வந்து இன்னும் கூடுதலாக நிறைய பொறுப்புகளையும் கௌரவங்களையும் பெற்றாங்க. குறிப்பாக அமெரிக்கன் நியூரலாஜிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்கன் சைக்கோபெத்தலாஜிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு மெம்பராகவும் ஹாரி சி சாலமன் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெரும் கௌரவத்தை பெற்றாங்க. அதுக்கப்புறமா 1938ஆம் ஆண்டு நியூ இங்கிலாந்து சொசைட்டி ஆஃப் சைக்காட்ரி அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. நியூ இங்கிலாந்து அப்படின்றது யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நார்த் ஈஸ்டர்ன், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வடகிழக்கு பகுதி ஒன்று தான் நியூ இங்கிலாந்து அப்படின்றது. அது வந்து 6 ஸ்டேட்ஸை உள்ளடக்கி இருக்கு. கனெக்டிகட், மெயின், மாசச்சூசட்ஸ், அதுக்கப்புறமா நியூ ஹாம்சர், அதே மாதிரி ரோட் ஐலாண்ட், அதுக்கப்புறம் வெர்மாண்ட் அப்படின்னு இந்த 6 ஸ்டேட்ஸை வந்து உள்ளடக்கி இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ரீஜியன் தான் நியூ இங்கிலாந்து அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த பகுதி சார்ந்த நியூ இங்கிலாந்து சொசைட்டி ஆஃப் சைக்காட்ரி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1938 1939 வரைக்கும் ஹாரி சி சாலமன் வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1939ஆம் ஆண்டு தான் செகண்ட் வேர்ல்ட் வார், 2ஆம் உலகப் போரானது தொடங்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கு. ஹாரி சி சாலமன் வந்து இன்னும் சில முக்கிய கௌரவங்களையும் இவர் வந்து பெற்றாங்க. குறிப்பாக 1941ஆம் ஆண்டு அமெரிக்கன் நியூரலாஜிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக ஹாரி சி சாலமன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ஹாரி சி சாலமன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஒரு முக்கியமான இந்த 2ஆம் உலகப் போரின் போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் தரப்பிலிருந்து இவர் வந்து செலக்டிவ் சர்வீஸ் போர்டு அதில் ஹாரி சி சாலமன் வந்து ஜாயின் பண்ணாங்க ஒரு மெம்பராக. இதுக்கப்புறமா 1943ஆம் ஆண்டு இவர் பணிபுரியக்கூடிய பாஸ்டன் சைக்கோபேத்திக் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்ற அந்த ஒரு பதவியை இவர் வந்து பெறாங்க. இந்த பாஸ்டன் சைக்கோபேத்திக் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது பிற்காலத்தில் மாசச்சூசட்ஸ் மென்டல் ஹெல்த் சென்டர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது வந்து 2000ஆம் ஆண்டு காலகட்டத்துக்கு பிறகு அது வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டது. ஸோ நிகழ்காலத்தில் அது கிடையாது. ஆனால் கடந்த காலகட்டத்தில் அது பாஸ்டன் சைக்கோபேத்திக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நிறுவப்பட்டு அதுக்கப்புறம் மாசச்சூசட்ஸ் மென்டல் ஹெல்த் சென்டர் அப்படின்னு இருந்தது. அதனுடைய ஒரு சூப்பரிண்டெண்டண்டாக தான் 1943ஆம் ஆண்டு ஹாரி சி சாலமன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி தரப்பில் இவர் வந்து செலக்டிவ் சர்வீஸ் போர்டில் ஒர்க் பண்ணும்போது பால் ஐ ஜேக்கப் லேவ் அப்படின்னு ஒரு நபர் அவர் கூட இணைஞ்சு 1945ஆம் ஆண்டு மேனுவல் ஆஃப் மிலிட்ரி நியூரோ சைக்காட்ரி அப்படின்ற அந்த ஒர்க்கினுடைய அந்த கையேட்டினுடைய எடிட்டராக அவர் கூட சேர்ந்து 1945ஆம் ஆண்டு ஹாரி சி சாலமன் வந்து அந்த எடிட்டோரியல் ஒர்க்கில் ஈடுபட்டாங்க. அந்த 1945ஆம் ஆண்டு தான் 2ஆம் உலகப் போரானது முடிவடைஞ்சது. அதுக்கப்புறம் செலக்டிவ் சர்வீஸ் போர்டில் இருந்து இவர் வெளிவந்துடுறாங்க. பிறகு 1946ஆம் ஆண்டு ஹாரி சி சாலமன் வந்து 2 நபர்கள், ஒருத்தர் வந்து மெரிட் ஹெச் ஹியூஸ்டன் அப்படின்னு, இன்னொருத்தர் வந்து ரேமண்ட் டி ஆடம்ஸ், இவங்க 2 பேர் கூட இணைஞ்சு நியூரோசெஃபலஸ் அப்படின்னு ஒரு புக்கு இது 1946 ஹாரி சி சாலமன் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு மாசச்சூசட்ஸ் சைக்கியாட்ரிக் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக ஹாரி சி சாலமன் நியமிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி 1950ஆம் ஆண்டு இவர் வந்து அசோசியேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் சைக்காட்ரி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1950ஆம் ஆண்டு ஹாரி சி சாலமன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா மில்டன் கிரீன் பிளட் அப்படின்னு ஒரு நபர் அவர் கூட சேர்ந்து ஹாரி சி சாலமன் வந்து ஸ்கிசோஃப்ரேனியா அப்படின்ற ஒரு நோய் குறித்து இவர் ரிசர்ச் பண்ணாங்க. இந்த ஸ்கிசோஃப்ரேனியா அப்படின்றது ஒரு வகையான மென்டல் டிசார்டர். அது வந்து ரொம்ப சீரியஸான மென்டல் கண்டிஷன். அது ஏற்பட்டால் எண்ணங்கள், அதுக்கப்புறமா அவங்களுடைய உணர்வுகள் அதுலெல்லாம் பல மாற்றங்கள் இருக்கும். அதேமாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் அதாவது இந்த உறவுகள்லையும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி ஏற்படக்கூடிய ஒரு சீரியஸான மென்டல் இல்னஸ், ஒரு மென்டல் கண்டிஷன் தான் இந்த ஸ்கிசோஃப்ரேனியா அப்படின்றது. ஸோ அது குறித்து இவங்க 2 பேரும் மில்டன் கிரீன் பிளட் அதே மாதிரி ஹாரி சி சாலமன் ரிசர்ச் பண்ணி 1953ஆம் ஆண்டு அதை வந்து ஃப்ரண்டல் லோப்ஸ் ஆஃப் ஸ்கிசோஃப்ரேனியா அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் 1953ஆம் ஆண்டு அந்த ஒரு ஒர்க்கை வந்து இவங்க வெளியிட்டாங்க. இதை வந்து செகண்ட் லோபோட்டோமி ப்ராஜெக்ட் ஆஃப்
பாஸ்டன் சைக்கோபேத்திக் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஒரு துணை சப்டைட்டில்லையும் 1953 ஹாரிஸ் சாலமனும் அந்த மில்டன் கிரெயின் பிளட்டும் வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா இவர் ஹாரிஸ் சாலமனுக்கு இன்னும் நிறைய கௌரவங்கள்லாம் கிடைச்சது. குறிப்பாக வந்து அசோசியேஷன் ஃபார் ரிசர்ச் இன் நர்வஸ் அண்ட் மென்டல் டிசீசஸ் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் ஹாரிஸ் சாலமன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக இது மாதிரியான நிறைய பொறுப்புகளில் குறிப்பாக வந்து அமெரிக்கன் சைக்கோபேத்தாலஜிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் ஹாரிஸ் சாலமன் நியமிக்கப்பட்டாங்க. பிறகு 1957 ஹாரிஸ் சாலமன் வந்து அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக நியமிக்கப்பட்டாங்க. அந்த பதவியில் 1958 வரைக்கும் ஹாரிஸ் சாலமன் இருந்தாங்க. அப்போ அந்த 1958 அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய ஒரு பிரசிடெண்டாக இருக்கும்போது தான் ஹாரிஸ் சாலமன் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேம்பெயினை தொடங்கினாங்க. அதாவது பெரிய பெரிய மருத்துவமனைகள் இருக்கிறது, மனநல மருத்துவமனைகள் இருக்கிறது, மனநோயாளிகளுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்குது, அதை வந்து மாற்றணும் அப்படின்னு ஹாரிஸ் சாலமன் வந்து முன்மொழிஞ்சாங்க. இவருடைய ஐடியா என்ன அப்படின்னா, பெருசாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் அந்த காலகட்டத்தில் இருந்த மனநல மருத்துவமனைகள் அது வந்து பெரிய அளவில் மனநோயாளிகளை சரி செய்யலாம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த காலகட்டத்திலலாம் பெரிய பெரிய மருத்துவமனைகள் இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த மருத்துவமனை இருக்குது அப்படின்னா ரொம்ப தூரமாக இருக்கும். அதாவது ஒரே இடத்துல பெரிய மருத்துவமனையாக ஒரு மனநல மருத்துவமனை இருந்ததுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு மனநல மருத்துவமனை வந்து வேற ஒரு இடத்துல எங்கேயோ இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மனநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை மனநல மருத்துவமனை கூட்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் கொடுக்குறாங்க, மெடிக்கேஷன்லாம் கொடுக்குறாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னா அது ரொம்ப தூரம் இருக்கிறனாலேயே அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்கள அழைச்சிட்டு போகிறதுக்கு சிரமப்பட்டாங்க. ஸோ அதனால் வராமலும் போனாங்க மருத்துவமனைகளுக்கு. அதே மாதிரி இப்படி பெரிய மருத்துவமனையாக இருக்கும்போது அங்கே சில மனநோயாளிகள் வந்து அனுமதிக்கப்படும் போது அவங்க ஒட்டுமொத்தமாக வந்து அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து தனிமைப்படுத்தப்பட்டாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போகணும்னா ரொம்ப தூரம் இருக்கும், மருத்துவமனை ரொம்ப தூரம் இருக்கும். அதனால் உறவினர்கள் வந்து பெருசாக அந்த மனநோயாளிகளை வந்து பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது. அப்போ ஹாரிஸ் சாலமன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பெரிய பெரிய மருத்துவமனைகளெல்லாம் மாற்றிட்டு இந்த சின்ன சின்ன மருத்துவமனைகளாக வந்து மனநல மருத்துவமனைகளை உருவாக்கணும் பக்கத்தில். அதே மாதிரி பொது மருத்துவமனைகளில் சைக்கியாட்ரிக் வார்ட்ஸை வந்து உருவாக்கணும். ஸோ மனநல மருத்துவத்திற்குண்டான ஒரு பிரிவை வந்து உருவாக்கணும். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமனைகளில் மனநல மருத்துவம் சார்ந்த சிகிச்சை கொடுக்கறதுக்கு வார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதுவான மாதிரியே மனநல மருத்துவமனைகள் இருக்கிறனால மனநோயாளிகள் ஒருவேளை அந்த மனநல மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டால் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா தொடர் சிகிச்சை வந்து தேவை, ஒவ்வொரு நாளும் வந்து போகணும் அப்படின்னாலும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறதன் மூலமாக சரியான சிகிச்சை சரியான நேரத்தில் வழங்கப்பட்டு மனநோயாளிகள் வந்து ரொம்ப விரைவாக வந்து குணமடைவாங்க அப்படின்றது ஹாரிஸ் சாலமனுடைய எண்ணம். அதை இவர் வந்து 1958 அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய பிரசிடெண்டாக இருக்கும்போது முன்மொழிஞ்சாங்க. அந்த 1958 தான் ஹாரிஸ் சாலமன் வந்து ஒரு முக்கியமான சம் ஹிஸ்டோரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் 1958 அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியை இவர் வந்து நிறைவு செஞ்சாங்க. பிறகு அதே 1958 மேசச்சூசெட்ஸ் ஸ்டேட் கமிஷனர் ஆஃப் மென்டல் ஹெல்த் அப்படின்ற அந்த பதவியில் ஹாரிஸ் சாலமன் நியமிக்கப்பட்டாங்க. இதனால இவர் வந்து அந்த பாஸ்டன் சைக்கோபேத்திக் ஹாஸ்பிட்டல், அதாவது பிற்காலத்தில் மேசச்சூசெட்ஸ் மென்டல் ஹெல்த் சென்டர் அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த மனநல மருத்துவமனை அதனுடைய டைரக்டர் அப்படின்ற பதவியிலிருந்தும் சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்ற பதவியிலிருந்தும் 1958 ஹாரிஸ் சாலமன் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா 1960 ஹாரிஸ் சாலமன் 1960 அக்டோபர் மாதம் இவர் வந்து ஹாஸ்பிட்டல் சைக்கியாட்ரிக் டுடே அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி ஹாரிஸ் சாலமன் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பாஸ்டன் சைக்கோபேத்திக் ஹாஸ்பிட்டல் அங்கே ஹாரிஸ் சாலமன் வந்து ஜாயின் பண்ணும்போது 35% அப்படின்னு குணமடையக்கூடிய அந்த விகிதமானது இருந்தது. 100 மனநல நோயாளிகள் வர்றாங்கன்னா 35% பேர் வந்து குணமடைஞ்சு போயிடுவாங்க, அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ 65% பேர் வந்து குணமாக மாட்டாங்க. ஆனால் ஹாரிஸ் சாலமன் வந்து அந்த பாஸ்டன் சைக்கோபேத்திக் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி பல மாற்றங்கள் இவர் ஏற்படுத்தி நிறைய ஆராய்ச்சிகள் மூலமாக சிகிச்சை முறைகளை மேம்படுத்தினால இவர் வந்து அந்த பாஸ்டன் சைக்கோபேத்திக் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிட்டையர் ஆகும்போது அந்த குணமடையக்கூடிய விகிதம் வந்து 90% இருந்தது. ஸோ 35 எங்கே இருக்குது, 90 எங்கே இருக்குது. அதாவது
முற்காலத்தில் 100 பேர் அனுமதிக்கப்பட்டால் 35 பேர் குணமடைவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இவர் வந்து வெளியேறும்போது அந்த மருத்துவமனையை மிகப்பெரிய அளவில் ரொம்ப தரமான சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவமனையாக மாற்றி 100 பேர் அனுமதிக்கப்பட்டால் 90 பேர் குணமடைஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு அதான் மனநோயாளிகளை சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் அந்த மனநல சிகிச்சையில் முன்னேற்றத்தை ஹாரி சி சாலமன் ஏற்படுத்தினாங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ 1 லட்சம் பேர் வந்து ஜாயின் பண்ண 35,000 பேர் தான் காப்பாற்றப்படுவாங்க. 65,000 பேருக்கு மனநோய் வந்து குணமடையாது. அப்படி இருந்தது போய் 1 லட்சம் பேர் அனுமதிக்கப்பட்டால் 90,000 பேர் குணமடைஞ்சிருவாங்க. ஸோ அப்பேற்பட்ட நிலை உருவாகி இருந்தது ஹாரி சி சாலமனுடைய முயற்சியின் விளைவா. ஸோ இதுக்கப்புறம் 1967ஆம் ஆண்டு ஹாரி சி சாலமனே வந்து அந்த மாசசூசெட்ஸ் ஸ்டேட் கமிஷனர் ஆஃப் மென்டல் ஹெல்த் அந்த பதவியிலிருந்து விலகி ஒட்டுமொத்தமாக இவர் வந்து ஓய்வு பெறாங்க. இதுக்கப்புறம் 1970களில் ஹாரி சி சாலமனுடைய முயற்சிகள், இவர் சொன்ன விஷயங்கள், பெரிய பெரிய மனநல மருத்துவமனைகள் இல்லாமல் பொது மருத்துவமனைகளில் இந்த மாதிரி சைக்கியாட்ரிக் வார்ட்ஸ் வந்து உருவாக்கப்படணும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன மருத்துவமனைகள் பக்கத்தில் உருவாக்கப்படணும். அதெல்லாம் பிற்காலத்தில் வந்து 1970களுக்கு பிறகு நடைமுறைக்கு வர தொடங்குது. இதே மாதிரி மாசசூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு மெம்பராகவும் ஹாரி சி சாலமன் வந்து இந்த காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பொறுப்புகளில், பல அசோசியேஷன்ஸ், பல சொசைட்டிஸ்லாம் ஹாரி சி சாலமன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதனாலேயே 1975 காலகட்டத்திலலாம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இவர் வந்து சைக்காயட்ரி, நியூராலஜி இந்த 2 ஃபீல்டில் மேஜர் லீடர் அப்படின்னு சொல்லியே ஹாரி சி சாலமன் வந்து அறியப்பட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து இறுதியாக வயது முதிர்ச்சியின் காரணமாகவும் உடல்நல குறைபாடினாலும் பாதிக்கப்பட்டு 1982 மே 23 அன்னைக்கு இவருடைய 92 வயதில் ஹாரி சி சாலமன் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1982 மே 23 அன்னைக்கு இவருடைய 92 வயதில் ஹாரி சி சாலமன் இறந்து போகிறாங்க. இவருக்கு பிறகு தான் இவருடைய மனைவியான மெய்டா ஹெர்மன் சாலமன், அதுக்கப்புறம் இவங்களுடைய மனைவியான மெய்டா ஹெர்மன் சாலமன் வந்து இறந்து போனாங்க. இது வந்து ஹாரி சி சாலமன் பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு பக்கம் ஹாரி சி சாலமன் வந்து மனநல சிகிச்சையில் இவர் பண்ணின மேம்பாடுகள், அதே மாதிரி இந்த பப்ளிக் சைக்காட்ரி அதில் இவர் ஏற்படுத்தின முன்னேற்றங்கள் அது வந்து மிகப்பெரியது. இன்றைய காலகட்டத்தில் உலகம் முழுவதிலும் ஹாரி சி சாலமன் சொன்ன மாதிரி பொது மருத்துவமனைகளில் சைக்கியாட்ரிக் வார்ட்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது இவருடைய யோசனை தான். அது மாதிரி ரொம்ப பக்கத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இந்த சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆனது சின்னதாக நிறுவப்பட்டிருக்குது. அதுக்கும் வந்து ஹாரி சி சாலமன் தான் முக்கிய காரணம். இப்படி மனநல மருத்துவத்திலையும் நரம்பியல்லையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்திய இந்த ஹாரி சி சாலமன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.